நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புள்ள யாவருக்கும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாலை பொழுதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் வேத தியானத்திலே இந்த நாளில் மறுபடியும் கூடுவதற்காக, தேவன் கொடுத்த ஆயுளுக்காக, ஆரோக்கியத்திற்காக, வசனத்தின் மேலுள்ள நம்முடைய அக்கறைக்காக, தாகத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நாம் எபிரேயர் நிருபத்தினுடைய 2ஆம் அதிகாரத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் எச்சரிப்போடு ஆரம்பித்ததை குறித்து நாம் சிந்தித்தோம். ஏற்கனவே சொன்னது போல இந்த புத்தகம் ஏறத்தாழ 5 எச்சரிப்புகளை அதன் இடையிலே வைத்திருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆகவே இந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது தெய்வ பிள்ளைகள் எச்சரிப்படைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்று வாழ்கிற ஒரு அலட்சியமான வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை அது முக்கியமாக தேவனால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை தங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கேற்ற கனிகளை கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவேதான் அந்த பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பலகைகளை சந்தித்தால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை மிகவும் கனிவுள்ளதாக மாறும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆகவேதான் இந்த எச்சரிப்போடு இந்த 2ஆம் அதிகாரம் ஆரம்பமாகிறதை நாம் பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் 5 முதற்கொண்டு அதனுடைய நான் சொன்னது 4ஆம் அதிகாரம், அதாவது 2ஆம் அதிகாரம் 5 முதல் 4 கடைசி வரைக்கும் உள்ள பகுதிகளிலே நாம் தொகுப்பாக சிந்திக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்திலே தேவகுமாரனாய் நமக்கு முன் வெளிப்பட்டவர் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்னதாக மனுஷகுமாரனாக அவர் தோற்றமளிக்க போகிறார். தேவகுமாரன் மனுஷகுமாரனானது எப்படி, எதற்காக, அதனால் பின்வருகிற விளைவுகள் அல்லது அதனால் ஏற்படக்கூடிய எதிர்கால நன்மைகள் என்ன, இதுதான் இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் துவக்கி 4ஆம் அதிகாரம் முழுமையாக நாம் சிந்திக்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த பகுதியை நான் துவக்கத்திலே சொன்னது போல மிகவும் பயபக்தியோடு கூட வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதில் சந்தேகம் இல்லை. சொல்ல வேண்டுமானால் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற சொல் பயன்படுத்தினேன். அந்த குறிப்பிட்ட பிரயாசப்படுதல் என்ற சொல்லை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு ஏனைய விளக்கங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த பகுதியை வாசித்து அத்தோடு இணைத்து சொல்லுகிற நேரத்தில் தான் அந்த பகுதியினுடைய அந்த வார்த்தையினுடைய பொருள் விளங்குகிறது. எபிரேய கிரேக்க மொழிகளை பொறுத்தமட்டில் ஒரே வார்த்தைக்கு பல்வேறு ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் எழுத்தாளன் எந்த மீனிங்ல, எந்த அர்த்தத்திலே எழுதினார் என்பதை கான்டெக்சுவலாக தான் பார்க்க முடியும். ஆகவே எந்த பகுதியை தியானிக்கும் பொழுதும் நாம் குறிப்பாக பிடிவாதமாக ஒரு லிட்டரல் மீனிங்கை வைத்துக் கொண்டு அதுதான் அர்த்தம் என்று சொல்லி வாதிடக்கூடாது. இது நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். காரணம், தர்க்க சாஸ்திரத்திலே இன்றைக்கு ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவோடு வேற்றுமைப்படும் பொழுது தங்களுடைய கோட்பாடுகள் சரி என்பதற்காக அதை அவர்கள் தீவிரமாக வாதிடுவார்கள். அதற்காக அவர்கள் எல்லா விதமான தகவல்களை சேமிப்பார்கள். காரணம், அவர்கள் அறிந்து வைத்த சத்தியம்தான், அது மட்டும்தான் சத்தியம் என்ற உணர்வோடு அதை செய்கிறார்கள். நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் நமக்கு கொடுத்த வேதவசன அடிப்படையிலே பொதுவான வரவின்படியாக நாம் சிந்திக்கிறோம். நான் சொல்ல வந்தது 2 சாரார் கூறாக கிறிஸ்தவம் பிரிந்திருக்கிறது. பண்டிதர்களுக்குள்ளேயும் பக்தர்களுக்குள்ளேயும் இந்த இருவேறு பிரிவு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன பிரிவு என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன், ஒரு சாரார் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் அந்த ரட்சிப்பு ஒருபோதும் இழக்காது என்பதாகும். இன்னொரு சாரார் சொல்லுவது என்னவென்றால், ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ரட்சிப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால், நீங்கள் அந்த ரட்சிப்பை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த ரட்சிப்பு பறிபோய்விடும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 சாராரும் போதிக்கும் பொழுது அவர்கள் எதற்காக பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்டவர்கள் பக்தியோடு வாழ வேண்டும் என்பதை மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் அதை செய்கிறார்கள்.
ஆகவே இருவேறு நிலையிலே அந்த போதனை இருந்தாலும் அதனுடைய முடிவு என்னவென்றால் தெய்வ மக்கள் பயபக்தியோடு நடுக்கத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இரு சாராரும் ஒருபோல பக்தி விருத்திக்கு ஏதுவாக போதிக்கிறார்கள். ஆகவே அதை குறித்துள்ள வேற்றுமை எண்ணங்களை நாம் எடுத்துக்கொண்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முன்கூட்டியே ஞாபகப்படுத்துகிறேன். இப்பொழுது நாம் எபிரேயர் நிருபத்தினுடைய கடந்த வாரத்தில் சிந்தித்த அந்த பகுதியில் நின்று துவங்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது எச்சரிப்பு பலகையை தாண்டி நாம் கடந்து வந்தோம். எழுத்தாளன் 5ஆம் வசனத்தை இப்படி துவங்குகிறது நீங்கள் பார்க்கலாம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. அப்படியானால் இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், இந்த இடத்தில் எழுத்தாளன் சொல்கிறார், ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்திலே இனி வரும் உலகத்திற்குள் பிரவேசிக்க போகிற ராஜாவினுடைய நீதியுள்ள நித்திய ராஜாவை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். அவர் சிங்காசனபதியாயிருக்கிறார், நீதியுள்ள செங்கோல் உடையவராயிருக்கிறார், அவருக்கு ஒரு ஆட்சி வரப்போகிறது, தெய்வ ராஜ்யம் உலகத்தில் ஸ்தாபிதமாக போகிறது. ஆகவே மனிதனுடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்து இன்று பரலோகத்தில் பிதாவுடைய வலது பார்சத்திலே மகிமையின் ஆசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த தேவகுமாரன் மறுபடியும் இந்த உலகுக்கு வருவார். அந்த உலகை குறித்துதான் இப்பொழுது இவர் மறுபடியும் தொடருகிறார். 1ஆம் அதிகாரத்திலே நிறைவு செய்த விஷயம்தான், அதாவது அகிலத்தை ஆள வருகிற ஒரு அரசனை குறித்து, மகாராஜாவை குறித்து தான் அங்கே சொன்னார். அதை தொடர்ந்து சொல்வதற்கு 1 முதல் 5 வசனங்கள் 4 வசனங்களை அவர் இப்பொழுது விட்டுட்டு மறுபடியும் அவருடைய கடந்த காலத்தில் சொல்லி வைத்த அந்த சப்ஜெக்டை மறுபடியும் துவங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே அதற்கு ஆதாரமாக பார்க்க வேண்டுமானால் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்கள், அதனுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய உலகத்தில் அவர் உலகத்தில் பிரவேசிக்க செய்ய நான் காட்டுகிறேன். காற்றுகளாகும் குமாரனை தேவனை உமது 6வது வசனம், மன்னிக்கவும், 6வது வசனம். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கவனியுங்கள். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது என்று இது எதை காட்டுகிறது என்று கேட்டால், தேவகுமாரன் உலகத்தில் பிரவேசிக்க செய்யப்பட்டவர், அதாவது எங்கோ இருந்தவர் உலகத்திற்குள் பிரவேசித்தார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையை அது ஞாபகப்படுத்துவது போல் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அதே சமயத்திலே இதே உலகத்திற்குள்ளாக இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிக்க இருக்கிறார். இப்பொழுது ஏற்கனவே பிரவேசித்த பொழுது என்ன செய்தார் என்பதை 1ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்திலே சொல்லி முடிக்கிறது நீங்கள் பார்த்திருக்கலாம். காரணம் என்ன? அங்கு வாசிக்கிறோம், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவம் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்தில் உட்கார்ந்த பின்னதாக அந்த வசனம் என்ன சொல்கிறது? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது. இந்த வசனத்தினுடைய பல மேனுஸ்கிரிப்ட்ஸை பார்க்கும் பொழுது சிலருடைய அபிப்பிராயப்படி என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், இந்த வசனமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடி இந்த மேலும் என்ற சொல் தமிழ்ல வருகிறது அல்லவா, அதுக்கு பதிலாக தேவன் தமது முதற் பேரானவரை மறுபடியும் உலகத்தில் பிரவேசிக்க செய்கிற போது, அந்த செய்த போது என்பது வருங்காலத்தை குறித்து சொல்வதுதான். ஆனால் அது இப்பொழுது கடந்த காலத்திலே அந்த வார்த்தை வந்திருக்கிறது. அதில் உறுதியை காட்டுவதற்காக அப்படி இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நான் சொல்ல வந்தது, இந்த முதல் அதிகாரத்திலேயே உலகத்திற்குள் பிரவேசித்த தேவகுமாரன் அவர் என்ன செய்தார் அதை குறித்து சிந்திக்கிறோம். ஆனால் மறுபடியும் அதே தேவகுமாரனை குறித்து இந்த 5ஆம் வசனத்திலே 2:5 இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. அப்படியானால் இந்த உலகம் மட்டுமல்ல, இனி வரும் உலகம் என்று சொல்லுகிற ஒரு உலகம் இருக்கிறது. அது என்ன உலகம் என்று கேட்டால், தேவகுமாரன் இரட்சகராக தோன்றி மனுமக்களுடைய பாவத்திற்காக மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் புறப்பட்டு போனார். எங்கே அவர் மரித்தாரோ
அந்த உலகத்தில் இரட்சகராய் வந்தார். ஆனால் இனி வரும் உலகம் என்று சொல்லுகிறது அவருடைய நீதியின் செங்கோலை செலுத்துவதற்கு, ஆட்சியை அமைப்பதற்காக வரப்போகிறதை நமக்கு காட்டுகிறது. ஆகவேதான் இந்த 5ஆம் வசனம் இனி வரும் உலகத்தை குறித்து என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதை என்ன சொல்லுகிறார்? அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று சொல்கிறார். இதை சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 2ஆம் அதிகாரத்தின் 5 முதற்கொண்டு என்ன சொல்ல விரும்புகிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதாவதாரம், அதைத்தான் 5ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தவர். அவர் இப்பொழுது மனுஷகுமாரனாய் உலகத்திற்கு வரப்போகிறார். ஏற்கனவே இதை சொல்லி முடித்தார். மனுஷகுமாரனாய் வந்து அவர் பாவ பரிகாரம் செய்து தேவ சமூகத்தில் இருந்தார் என்றெல்லாம் சொல்லி முடித்தார். ஆனால் மறுபடியும் தேவகுமாரனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாய் எப்படி வந்தார், எதற்காக வந்தார், அதனால் வந்த சாத்தியக்கூறுகள் என்ன என்றுள்ள விளக்கங்களை தான் 2ஆம் அதிகாரம் 5 முதற்கொண்டு சொல்ல இருக்கிறார். அப்போ முதல் சொன்னது தேவகுமாரனுடைய the majesty of the son of God. நான் அடுத்து சொன்ன இந்த பகுதிக்கு the ministry of the son of man என்று நாம் பார்க்க போகிறோம். அப்போ மனுஷகுமாரனாய் வந்த அவருடைய கிரியைகள் என்ன, பணிகள் என்ன, எதற்காக வந்தார் என்பதை விளக்குகிற பகுதிகள் தான் 5 முதற்கொண்டு நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த பகுதிக்குள்ள போவதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை உங்களுக்கு விளக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அது நான் ஏற்கனவே விளக்கி இருக்க வேண்டும், ஆனால் அன்றைக்கு அதை தவிர்த்து நான் பேசிக்கொண்டு போனேன். அந்த வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்க காண்பிக்கிறேன். அதாவது வாசிக்க வேண்டிய வசனம் 1ஆம் அதிகாரத்திலேயே 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 1:5. எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? இந்த வசனத்தை நாம் அன்றைக்கே சிந்தித்தோம். ஆனாலும் இதனுடைய சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இது எங்கே வாசிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனால் அதே அந்த வசனத்திலே தொடர்ந்து நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்று சொல்லுகிறது. அது சாமுவேலின் புத்தகத்திலே, அதாவது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிற வசனமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே 2 சாமுவேல் 7:14 சங்கீதம் 2:7 ஒன்றாக கிளப்பணிதான் இந்த ஒரு வசனம் இங்கே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய பொருள் விளக்கம், ஏன் இப்படி எழுத்தாளன் இதை சொல்ல வேண்டும்? இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? தூதர்களை குறித்து யாருக்கு சொல்ல? தூதர்களில் யாருக்காவது எப்பொழுதாவது சொன்னதுண்டோ? இல்லை. அப்ப தூதர்களுக்கு சொன்னதல்ல, தேவகுமாரனிடத்தில் தேவன் சொன்னதை தான் இங்கே சொல்லுகிறதாக அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 2:7 வாசிக்கலாம். முதல் அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 2:7. சங்கீதம் 2:7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். போதும். இந்த தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இது யார் எழுதினார் என்று தெளிவாக நமக்கு தெரியாவிட்டாலும் ஒருவேளை தாவீது எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் அந்த வசனத்தின்படியே அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, இந்த பகுதியில இந்த வசனம் சொல்லப்படுவது எதற்காக என்று கேட்டால், இந்த குமாரனை தான் அவர் ராஜாவாக அபிஷேகம் செய்ய போகிறார். 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதாவது சங்கீதம் 2 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அப்போ இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லுகிற அந்த வசனத்தின்படியாக தேவகுமாரன் ஜனிப்பிக்கப்பட்டவர், அவர் குமாரனாயிருக்கிறார் என்றும், அவரை முத்தம் செய்ய வேண்டும். முத்தம் செய்கிறவன் என்று சொன்னால் அவரிடத்தில் அன்பு காட்டி அவரோடு இசைந்து இருக்கிறவன் வழியிலே மாண்டு போக மாட்டான். இல்லையேல் போகும் பாதை அழிவின் பாதையாக மாறி அழிக்கப்படுவார். அப்போ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை குறித்துதான் இந்த பகுதி சொல்லுகிறது.
அப்படியானால் குமாரன் ஜெனிப்பிக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்து வந்தார் என்ற அர்த்தத்திலே, அதாவது ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கு பிள்ளை பிறப்பது போல இயேசு கிறிஸ்து பிறந்தார், பிறப்பிக்கப்பட்டார் என்ற அர்த்தத்தில் இங்கு சொல்லப்படவில்லை. மாறாக பிதாவினிடத்தினின்று நித்தியமாய் பிதாவினோடு இருக்கக்கூடியவர் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செப்பரேட் பண்ணுகிறதை மட்டும்தான் காட்டுகிறது. ஆனா அந்த செப்பரேஷன்ல என்ன வருகிறது என்று கேட்டால், இவர் செப்பரேட் பண்ணப்படுவதற்கு முன்னதாக எங்கே இருந்தார், அதுதான் முக்கியமாய் சொல்லப்படுகிறது. நான் இன்று உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொன்னால், இன்று நான் என்னிடத்தினின்று உன்னை பிரித்து விடுகிறேன். ஜனிப்பிக்கப்படுவது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்தால் குழந்தையானது தாயின் வயிற்றில் பிரிக்கப்படுகிறது, அது வெளியே வருகிறது போல இப்பொழுது பிதா சொல்லும் பொழுது தேவன் சொல்கிறார், உன்னை நான் பிரித்தேன். உன்னை பிரித்ததற்காக, உலகத்தை ஆளுவதற்காக. இதுதான் அங்கே சொல்லப்படுகிற நீதி. ஆக முதலாவது இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ப்ரொசஷன். ஏற்கனவே நான் ஞாபகப்படுத்தி இருந்தேன் நினைக்கிறேன். அதாவது நாம் எல்லாம் தேவ பிள்ளைகளாய் இருப்பது by the process of adoption என்று சொல்லி இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவது அந்த நிலைமையில் அல்ல. அது கிரியேஷனால் வந்ததல்ல, அல்லது ரிடம்ஷனால எலெக்ஷனால வரல, அது இந்த விதமாக நம்மை போல அடாப்ஷனால வரல. மாறாக தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் இடையில் உள்ள பிதா குமார உறவு என்பது, that is through the process of procession. He has proceeded out from the Father, proceeded out from the womb of the Father. பிதாவுக்கு ஊம் இருக்கா என்று கேட்கலாம். அந்த அர்த்தத்தில் மாம்சீகமான லிட்ரல் மீனிங் அல்ல சொல்லப்படுகிறது. He was part and parcel of Godhead. ஆனால் அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக குமாரனை அவர் பிரிக்கிறார். குமாரன் என்ன செய்கிறார்? புறப்பட்டு வருகிறார். Being the part of God, the Son of God proceeded. He has proceeded out. இதான் பொருள். ஆக முதலாவது சங்கீதம் 2:7 படியாக பார்க்கும் பொழுது, தேவகுமாரன் தேவனுக்கு சொந்தமானவர் என்ற சொந்த நிலைமையிலே, என் சொந்த பிதா என்று அழைக்கக்கூடிய நிலைமையிலே அந்த உறவு இருப்பதை பார்க்க முடியும். உண்மையாக சொல்ல வேண்டுமானால் பிரிக்க முடியாத ஒரு உறவுதான் அந்த உறவு. ஆனால் எதற்காக பிரிந்தார்கள் என்று கேட்டால், ஒரு நோக்கம் நிறைவேற்றுவதற்காக, திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அவிதமாய் புறப்பட்டு வந்தார். ஆனால் உறவு அற்று போகவில்லை. அந்த உறவு அப்படியே நீடிக்கிறது, வெட்டி விடவில்லை. அது தொடர்ந்து நீண்டு கொண்டே வருகிறதை பார்க்க, ப்ரொசீடிங், அது தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் முதல். அதனால் இதற்கு நாம் என்ன சொல்லலாம்? இது எப்பொழுதும் அந்த உறவு நிரந்தரமானது. அது அவருக்கும் பிதாவுக்கும் இடையிலே ப்ரொசஷன் மூலமாக வந்த உறவு. தேவகுமாரன் proceeded out from the Father. முதலாவது குறிப்பின் அர்த்தத்தை சொன்னேன். இப்பொழுது நாம் எபிரேயர் 1:5 இதே வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். இங்கே எந்த அர்த்தத்திலே அந்த எழுத்தாளன் மேற்கோள் காட்டுகிறார்? 1:5 பார்க்கும் பொழுது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா என்று கேட்க. அப்படியானால் இது தேவகுமாரன் சொன்னது போலவே இருக்கிறது. தேவ தூதர்களுக்கு சொல்லல, தேவனும் தேவகுமாரனுக்குள்ளே நடந்த ஒரு பேச்சு, ஒரு கம்யூனிகேஷனாக இங்கே நாம் பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் இந்த பகுதியை பொறுத்த மட்டில் எப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம்? 2ஆம் அதிகாரத்திலே மனிதாவதாரம் எடுக்க வருகிற தேவகுமாரனை அது சுட்டி காட்டுகிறது. தேவகுமாரன் எப்படி உலகத்தில் மனிதாவதாரம் எடுத்து வந்தார் என்பதை இது 2வது அர்த்தம். இந்த இடத்துல சொல்லும் பொழுது, நீரனுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லுகிறது. தேவகுமாரன் மனித குமாரனாய் மாற்றப்படுகிற ப்ராசஸ் என்று சொல்லலாம். ஆகவே அதற்கு நான் இன்கார்னேஷன் என்பதை போட்டிருக்கிறேன். It reveals or represents the incarnation or the enfleshment of the Lord Jesus Christ. The word has become flesh. அந்த வார்த்தை மாம்சமாய் வருகிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆகவே தேவன் மாம்ச வடிவெடுப்பதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதனால 2ஆம் அதிகாரத்திலே அவருடைய பிறப்பை குறித்து, அவர் எப்படி ஆதாமுடைய சந்ததியிலே ஆதாமுடைய பிரதிநிதியாக, ஆதாமுக்கு பதிலாளாக எப்படி பிறக்கிறார் என்பதை குறித்து 2ஆம் அதிகாரம் 5 முதல் கொண்டு நாம் படிக்க போகிறோம். இதை நாம் புரிந்து கொண்டால் அதில் 2வது. 3வது அர்த்தம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:33 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 13:33
அப்போஸ்தலர் 13:33. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். 13:33 இருங்க 32 இருந்து வாசிக்கலாம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினால் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மேற்கோள் காட்டும் பொழுது எதை சொல்கிறார்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றதின் பொருள் என்ன தெரியுமா? இயேசுவை எழுப்பினதினாலே அல்லது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அவர் அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். அப்ப மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை தான் பவுலடிகள் இந்த வசனத்திற்கு அர்த்தம் கற்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒன்று ப்ரொசஷனாக, இரண்டாவதாக இன்கார்னேஷனை குறித்து சொல்லும் பொழுது பிறப்பிக்கப்பட்டவர், அந்த மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவருடைய பிரவேசத்தின் மூலமாக, ஆளுகையின் மூலமாக, அசைவாடுதல் மூலமாக அந்த பாலகன், மாம்ச வடிவெடுத்து வந்த பாலகன், அவருடைய சரீரம் உருவாக்கப்பட்டதை இரண்டாவது காரியமாக ஞாபகப்படுத்தப்படும். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 13:30 இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தது காட்டுகிறது. நான்காவதாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 5:5. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். போது உயர்த்தினார். இப்பொழுது இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு எழுத்தாளர் என்ன சொல்லுகிறார்? அவரை தேவன் உயர்த்தினார். இந்த உயர்த்தப்படுதல் என்று சொல்லுகிறது நமக்கு நன்றாக தெரியும், தேவகுமாரனுடைய மகிமைப்படுத்தப்படும், குளோரிபிகேஷன். அப்போ 4 குறிப்புகளை பார்த்தோம். ஒரே வசனத்திற்கு 4 அர்த்தங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, அவருடைய இட்டர்னல் ஜெனரேஷன் என்று சொல்லலாம். அவர் எங்கிருந்து வந்தார்? இட்டர்னலி ஜெனரேட்டட். He was part and parcel of Godhead, but he has proceeded out. அதனாலே அவருடைய இட்டர்னல் ஜெனரேஷனை குறித்து வாசித்தோம். இரண்டாவது இன்கார்னேஷன். அதற்கு நான் சொல்லுகிற விளக்கம், என்ட்ரி இன்டு த வேர்ல்ட் த்ரூ த பர்த். பிறப்பின் மூலமாக அவர் மாம்சத்திலே குழந்தையாக உலகத்தில் பிரவேசத்தை குறிக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தினேன். மூன்றாவதாக அவருடைய ரிசரக்ஷனை சொல்லும் பொழுது என்ட்ரி ஃப்ரம் டெத் டு லைஃப் அகெயின், அதாவது கல்லறை என்று மறுபடியுமாக உயிர் ஊட்டப்பட்டவராய் எழுப்பப்பட்டு வந்தாரே, அதுவும் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், மரண குகை நின்று பிறப்பிக்கப்பட்டவர், எழுப்பப்பட்டவரை அது காட்டுகிறது. நான்காவது, இப்பொழுது நான் வாசித்த எபிரேயர் 5:5 படியாக அவர் அதே வசனத்தை மேற்கோள் சொல்கிறார், அவர் உயர்த்தப்பட்டார். அப்போ அதன் மூலமாக புறப்பட்டு வந்தவர், நமக்காக உலகத்தில் பிறந்தவர், நமக்காக மரித்து உயிர்த்தவர், இப்பொழுது நமக்காக மகிமையிலே முடிசூட்டப்பட்டவராய் அவர் கிரீடம் அணிந்தவராய் இருக்கிறார் என்பதை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய 4 விதமான தன்மைகளை நாம் புரிந்து கொண்டோம். இது ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டும், ஆகவே இன்றைக்கு நான் அதை ஞாபகத்தில் வைத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிப்பதை குறித்துதான் இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். நாம் அதற்கு ஆதாரமாக இப்பொழுது வசனங்களை வாசிக்க வேண்டும். மன்னிக்கவும், எபிரேயர் நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 5 முதல் சில வசனங்களை ஆரம்பமாக வாசிக்க கேட்போம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. இப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்றாலும் போதும். இந்த வேத பாகத்தை நாம் கவனமாய் படிக்க வேண்டும். ஏனென்றால் இனிவரும் உலகத்திற்கு குறித்து பேசுகிறோம். அப்போ இனிவரும் உலகத்தில் நிகழவிருக்கக்கூடியதை இங்கே சொல்ல போகிறார்.
ஆனால் இனி வரும் உலகத்தை குறித்து எதற்காக பேசுகிறார்? இனி ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்திற்குள்ளாக தேவகுமாரன் மறுபடியுமாய் பிரவேசிக்க போகிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். ஏற்கனவே இரட்சகராக உலகத்தில் அவதரித்து மரித்து உயிர்த்து பரமேறி சென்று பரமனுடைய வலதுவார் வீற்றிருக்கிற தேவகுமாரனை குறித்து சொல்லிவிட்டுதான் இப்பொழுது சொல்லுகிறார், இன்னொரு முறை இன்னும் ஒரு உலகத்தை குறித்து பேசுகிறோம், அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ இனி உள்ள ஒரு உலகம் எது? ஏற்கனவே இருக்கிற உலகம் எது என்று கேட்டால் விழுந்து போன உலகத்தை காட்டுகிறது. விழுந்து போன உலகம், அது என்ன உலகம் என்று கேட்கலாம். ஆதாம் படைக்கப்பட்ட பின்னதாக ஆதாமனுடைய ஆளுகையை ஆதாம் இழந்த பொழுது உலகத்திற்குள் வந்த வினைகள் உள்ள, பாவம் உள்ள, பிரச்சனை இருந்த உலகத்தை காட்டுகிறது. அது ஆதாமனுடைய வீழ்ச்சியினாலே வந்தது, ஆதாமனுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்த அந்த வீழ்ச்சியினாலே பாதிக்கப்பட்ட உலகம். அந்த பாதிக்கப்பட்ட உலகத்திற்குள் தான் இயேசு கிறிஸ்துவானவர் மனிதாவதாரம் எடுத்து வருகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இரண்டாவது உலகம் என்று சொல்லுகிறது எதுவென்று கேட்டால், அது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று மீண்டும் மகாராஜாவாக வரப்போகிறதை நமக்கு காட்டு. ஆனால் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிற விஷயம் எது? அவர் முதலாக உலகத்தில் மனிதாவதாரம் எடுத்து வருகிற அந்த வருகை குறித்து தான் சொல்லுகிறார். ஆனால் சொல்லும் பொழுது இனி வரும் உலகம் என்று சொல்வதற்கு காரணம், இந்த உலகத்தில் வந்தவர் மறுபடியும் மகிமையின் உலகத்திற்குள்ளாக மகாராஜாவாக வரப்போகிறார் என்பதை தொடர்ந்து சொல்ல இருப்பதனாலே முன்கூட்டி அதை சொல்லி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த ஒன்றையும் இரண்டையும், ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தையும் வருகை குறித்து சொல்லும் பொழுது ஒரு 3 குறிப்புகளை ஞாபகப்படுத்துகிறேன், அதன் வித்தியாசத்தை சொல்வதற்காக. முதலாவதாக சன் ஆஃப் காட், தேவகுமாரன் என்ற முறையிலே அந்த ஒன்றாம் அதிகாரத்திலே அவருடைய மகிமையின் வருகை, தேவதூதர்கள் அவரை வணங்க செய்வதற்காக அவர் ராஜாதி ராஜாவாக வருகிற அவருடைய இரண்டாம் வருகை, அவருடைய மகத்துவபூர்ணமான வருகையை குறித்துதான் முதல் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது, அப்பொழுது அவர் தேவர் வணங்குவார்கள், மிகப்பெரிய ஆட்சி நடக்கப் போகிறது என்பதை குறிப்பதற்காக முதலாவது அவருடைய வருகை மகிமையின் வருகையா இருந்தது. ஆனால் இந்த இரண்டாம் அதிகாரத்திலே மனிதனாக வருகிற வருகை, இது இரண்டையும் நாம் வித்தியாசத்தை கண்டுகொள்ளுங்கள். மனிதனாக வந்தவர் தான் இனி மகிமையில வரப்போகிறார், சரிதான். ஆனா ஒன்றாம் அதிகாரத்திலே அவருடைய மகிமையான வருகை குறித்து அந்த ஸ்பிளண்டர் ஆஃப் ஹிஸ் கமிங், அதை தான் விளக்கார், மெஜஸ்டி ஆஃப் ஹிஸ் கமிங், அதை ஒன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறார். ஆனா இரண்டாம் அதிகாரத்திலே அவர் மனிதனாக வருகிறார். இரண்டாவது வித்தியாசம், அது இரண்டாவது வேற்றுமை. இரண்டாவதாக முதல் அதிகாரத்திலே தேவதூதர்களுடைய ஆராதனைக்கும் வணக்கத்திற்கும் பாத்திரவானாக அவர் மறுபடியும் உலகத்திற்கு வரும் பொழுது அவர் காணப்படுவார். அப்படிப்பட்ட வணக்கத்துக்குரியவராய் தேவதூர் வணக்கத்துக்குரியவராய் காணப்படுவார். ஆனால் இந்த மனிதனாக வந்த வருகையில் எப்படி வந்தார் என்று கேட்டால், வாசிக்கிற வசனத்திலே தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டவராய் வந்தார். வணக்கத்துக்குரிய தேவதூதர்களால் வணங்கப்படப்படுகிறவர், இனிமேல் வணங்கப்பட வேண்டியவரும் தான். ஆனால் மனிதனாக வந்த பொழுது தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டவராக உலகத்தில் வந்தார் என்று பார்க்கலாம். மூன்றாவதாக வித்தியாசம், முதல் அதிகாரத்தில் மகிமையின் வருகையில அவர் சிங்காசனபதியாய் வருகிறார். சிங்காசனத்தை அவர் வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துவதற்காக வரப்போகிறார். ஆனால் மனிதனாக வரும் பொழுது அவர் சிலுவை நாயகராக அவர் வரப்போகிறார், சிலுவை நாயகராக. இந்த 3 வித்தியாசங்கள் தான் நான் பார்த்தேன். ஆகவே மகிமையின் வருகை, மனிதனாக வருகை, தேவதூதர் ஆராதனையை பெற்றுள்ள வருகை, தேவதூதர் சற்று சிறுவிராக்கப்பட்ட வருகை, சிங்காசனபதியாய் ஜீவாதிபதியாய் வருகை, அதே சிலுவை நாயகராக மரிப்பதற்காக வந்த வருகை. இது அந்த 2 பகுதிகளில் உள்ள வித்தியாசத்தை சொல்வதற்காக நான் உங்களை ஞாபகப்படுத்தினேன். இப்பொழுது நாம் அந்த 5ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். 2ஆம் அதிகாரம் 5 முதல் அதனுடைய 9வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அல்லது மனிதாவதாரம் அதை நமக்கு சொல்லுகிறதாக சொல்லியிருந்தேன். அடுத்தபடியாக 10 முதற்கொண்டு அதனுடைய ஏறத்தாழ 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் உள்ள பகுதியை வாசிக்கும் பொழுது அங்கே இந்த மனிதகுமாரனுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அவதாரம், பிறப்பு, அடுத்ததாக மரணத்தை குறித்து சொல்லுகிறதை 10ஆம் வசனம் முதற்கொண்டு 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும்.
தொடர்ந்துள்ள 3ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நன்றாக தெரியும், வாசித்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், மரித்தவர் மட்டுமல்ல, மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து காணப்படுகிறார். அவர் தேவனுடைய வீட்டிலே அதிகாரியாக எஜமானாக நியமிக்கப்படுகிறது நீங்கள் வாசிக்க முடியும். நான் அது அப்புறம் விளக்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் 5 நான் வாசிக்கிறேன். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் 8ஆம் அதிகார சங்கீதத்தை எடுத்து வைப்போம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த சங்கீதத்தினுடைய பகுதியை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறார். அப்படியானால் அவருக்கு கீழ்ப்படுத்தாத ஒன்றும் இல்லை, சகலமும் என்று சொல்வதனாலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு, உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு கீழடங்காத எந்த பொருளும் இல்லை, எல்லாம் அவருடைய ஆளுகைக்குட்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் இங்கே சொல்லுகிறார். ஆனால் இதை வைத்துக் கொண்டு எழுத்தாளர் என்ன வியாக்கியானம் பண்ணுகிறார் என்று கேட்டால், அப்படி இருந்தாலும் கூட ஆதாமனுடைய கைகளிலே ஆளுகை முழுவதையும் கொடுத்தும் கூட ஏன் அந்த ஆளுகை இன்றைக்கு நிலைத்திருக்கிறதா? இல்லையே. மனிதனுடைய ஆட்சிக்குள்ளாக எல்லாம் இல்லையே, அவனுடைய ஆளுகைக்கு எல்லாம் இல்லையே. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில மனிதனுடைய ஆளுகைக்கு எல்லாவற்றையும் கொண்டு வருவதற்காக என்ன வழி என்று பரலோகம் யோசித்த பொழுது, மனிதனாக ஒருவர் மறுபடியும் இந்த உலகுக்கு வர வேண்டும். ஆதாம் எதை இழக்க கொடுத்தானோ அதை மீட்பதற்காக ஆதாமினுடைய சந்ததியிலே ஒருவன் வர வேண்டும், மனுஷனாக வர வேண்டும். இதுதான் அங்கே ஆர்குமெண்ட். நாம் 2ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் பார்க்கலாம். அந்த 2ஆம் சங்கீதத்துக்கு கடந்து போகலாம், எடுத்து வாசிக்கலாம். 2ஆம் சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 8ஆம் சங்கீதம். இங்கே நான் வாசிக்கிற சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். இந்த இடத்திலே தாவீது ஆண்டவரை துதிக்கிற சங்கீதமாகத்தான் வைத்திருக்கிற முதல் வசனமும் கடைசி வசனத்தை பார்த்தால் இது ஒரு துதியின் கீதமாக, ஒரு நல்ல கவிதையாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு இயற்கை ஆவலன், ஒரு இயற்கை ஆர்வலன் எவ்விதமாக இயற்கையை பார்த்து ரசிக்கிறார் என்பதை இது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அவ்விதமாக அவன் கீழே படுத்து மேலே பார்த்த பொழுது அவன் கண்களுக்கு பட்ட அகன்ற அந்த வானத்தை பார்க்கிறார். அந்த வானத்தில் ஒருவேளை இரவு நேரமாயிருந்தால் அங்கங்கே நட்சத்திரங்கள் பளிச்சென்று தெரிகிறதை பார்க்கலாம். அருமையான ஒரு கம்பளி அதற்குள்ளாக முத்துக்கள் பதித்தது போல ஒரு அருமையான காட்சியை ஒருவேளை அவன் பார்த்திருக்கலாம். அவ்விதமாய் வானத்தை பார்த்து, பகல் வேளையில் என்றிருந்தால் அந்த வானத்திலே ஒளிருகிற சூரியனை அவன் பார்த்திருக்கலாம். அவ்விதமாக அதிக அழகாக தோற்றமளிக்கக்கூடிய மேல் வானத்தை இந்த சங்கீதக்காரன் பார்க்கிறதை போல இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அந்த இயற்கையினுடைய வரப்பிலே, தெய்வீக படைப்பினுடைய அந்த பிரமிப்பிலே அவன் சொல்ல ஆரம்பித்த அது அவனுக்குள் உருவான கவிதை தான் இந்த 8ஆம் சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த வசனத்திலே வரும் பொழுது 3ஆம் வசனத்திலே, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது என்று சொல்லுகிறார். அப்போ இயற்கையை அவன் பார்க்கும் பொழுது, பிரபஞ்சத்தை ஒருவன் பார்க்கும் பொழுது அவனுடைய கண்கள் எதை பார்க்கிறது? படைக்கப்பட்டதை பார்க்கிறான். படைப்பாளனி அல்ல, படைப்பாளனால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகளை அவன் பார்க்கிறதை அந்த பார்வையானது அவனை சிந்திக்க தூண்டுகிறது. எதை சிந்திக்க வைக்கிறது? இயற்கையோடு அல்லது அகன்ற பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தோடு இந்த ஒன்றுமில்லாத அற்பமான மனிதனை அவன் இணைத்து அங்கே கம்பேர் பண்ணுகிறதை பார்க்கும். அவ்விதமாய் தேவனுடைய வனப்புமிக்க படைப்புகளோடு தன்னை அவன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தன்னுடைய நத்திங்னஸ், தன்னுடைய வர்த்லெஸ்னஸ்,
அவன் நன்கு உணர்கிறதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். எவ்வளவு குறைவுள்ளவன் நான், ஆண்டவருடைய விரல்களின் படைப்பை நான் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் என்னையே நான் பார்க்கும் பொழுது, அதோடு ஒப்பிடும் பொழுது நான் ஒன்றுமில்லையே என்று சொல்லுகிறான். இது உண்மையாகவே மனிதனுடைய வர்த்லெஸ்னஸோ அல்லது நத்திங்னஸோ சொல்வதற்காக சொல்லல. இது தன்னுடைய அந்த தன்னுடைய குறைகளை அல்லது தான் யாராயிருக்கிறார் என்பதை குறித்து சொல்வதற்காக சொல்லுகிறார். உண்மையாகவே தேவனுடைய படைப்பிலே மனிதர்கள் தான் மகுடமாக விளங்குகிறது. எல்லா படைப்பை விட தேவன் மனுஷனை படைத்த விதம் அது ஆச்சரியமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருபோதும் நாம் மனித படைப்பை குறைத்து சொல்லவே முடியாது. ஏனைய எல்லா படைப்புகளை விட காம்ப்ளெக்ஸாக படைக்கப்பட்டது, மிகவும் ரொம்ப நுட்பமாக படைக்கப்பட்டது மனிதன் என்பதை அறிந்திருக்கிறோம். மற்றவைகள் எல்லாம் படைப்பதற்கு ஆண்டவருக்கு தன்னுடைய ஒரு சொல் போதுமானது. ஆனால் மனிதனை உருவாக்குவதற்கு தேவன் சிரமங்களை மேற்கொள்ளுகிறார். அவர் தன்னுடைய கையால் மண்ணை அழுகிறார். அதற்கு பின் அதற்கு ஒரு வடிவத்தை கொடுக்கிறார். அதற்கு பின்னதாக அருகில் வந்து அதன் நாசியில ஊதுகிறார். இவ்விதமாக மனித படைப்பு எவ்வளவு சிறந்தது என்பதை அந்த வர்ணனையினால் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? அப்படி இருந்தும் கூட தேவன் என்னை அற்புதமாக விசித்திரமாக படைத்திருந்தாலும் கூட ஏனைய படைப்பு ஒப்பிடும் பொழுது நான் எம்மாத்திரம், என்னையும் தேவன் நினைக்கிறாரே என்று சொல்லி அவன் ஆச்சரியப்படுகிறான். இதுதான் நம்முடைய எண்ணமுமாக இருக்க வேண்டும். காரணம், நாம் என்னத்தான் மேலானவர்களாக இருந்தாலும் கூட நாம் தெய்வீகமான மற்ற ஒப்பிடும் பொழுது நாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வு நமக்கு ஏற்படணும். நம்மை நாம் தாழ்த்துவதற்கு ஏதுவாக இருக்கணும். மற்றவர்களை நாம் எந்த அளவிற்கு மேன்மையாய் எண்ணுகிறோமோ அந்த அளவிற்கு நாம் நம்மை குறைவாக எண்ண முடியும். நான் கடந்த முறை ஒரு வாசகத்தை எழுதியிருந்தேன். அந்த வாசகத்தில் இப்படிதான் சொல்லி இருந்தேன். மற்றவர்களை என்னிலும் மேன்மையாய் காண்பதற்கு ஏதுவாக என்னை என் கண்களுக்கு முன்னதாக சிறியவனாக காட்டும் என்ற ஒரு வார்த்தை நான் எழுதியிருந்தேன். பிரியமானவர்களே, பிறரை நாம் மேன்மையாய் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய கண்களுக்கு நாம் ஒன்றுமில்லை என்று இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தேவனை துதிக்கும் பொழுது தேவனை மகிமையோடு துதிப்பதற்கு காரணம், ஒன்றுமில்லாமல் இருந்த இந்த மனிதனை நீர் நினைத்தீரே, நினைத்தார், அதாவது கேள்வி கேட்கிறார். அவர் நினைப்பதனால் மனுஷனே நீ நினைக்கிறதற்கும் மனுஷக்கும் நீ விசாரிக்கிறது மாத்திரம் என்று சொன்னால், தேவன் மனுஷனை விசாரிக்கிறார், நினைவு கூறுகிறார். அது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்படி இருந்தும் கூட என்னை விசாரிக்கிறீரே என்றுதான் சங்கீதக்காரன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்துல தேவனுடைய சத்துருக்களை குறித்து சொல்லுகிறார். இந்த சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனுடைய கிரியைகளை அலட்சியம் பண்ணி தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு தேவன் என்ன செய்கிறார்? 2ஆம் வசனத்திலே, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், அனந்தமான படைப்புகளை படைத்தாளுகிற தெய்வத்திற்கும் பகைஞர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய திட்டங்களை மோசடி பண்ணுவதற்கு, தேவனுடைய திட்டங்களை அழித்து போடுவதற்கு தேவனுக்கு ஒரு பகைஞன் உண்டு என்பது இதனாலே புலனாகிறது. அந்த பகைஞனோடு கூட கூடுகிற பகைஞர் கூட்டமும் மனுஷர்களுக்குள் இருக்கிறது. தேவன் இல்லை என்று மதிகேடன் மனதில் சொல்லுகிறார். அப்படியானால் அப்படிப்பட்ட கூட்டம் தேவனுக்கும் தெய்வீக திட்டங்களுக்கும் எதிராக செயல்படும் பொழுது அந்த தெய்வீக திட்டங்களை பாழ்படுத்துகிற சத்துருக்களை அழிப்பதற்கு தேவன் யாரை பயன்படுத்துகிறார்? இங்க வாசிக்கிறோம், பாலகர்களை பயன்படுத்துகிறார். அங்கே வாசிக்கிற வசனம், சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர். அருமையானவர்களே, நான் இதை படித்து இந்த சங்கீதத்தை இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருந்தேன். இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது தெய்வீகமான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனையின் தவிடு பொடியாக்குவதற்கு தேவன் நம்மை போன்ற எளியவர்களை பயன்படுத்துகிறார். தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். ஒருபோது சத்துரு நினைக்காது இந்த பிள்ளை நம்மை கொண்டுவிடும் அல்லது இந்த பிள்ளை நமக்கு எதிரியாக வருவான். கோலியாத் ஒரு நல்ல சித்திரம். தேவனுடைய பகைஞனுடைய ஒரு மிகப்பெரிய தோற்றமாகத்தான் கோலியாத்தை பார்க்கிறோம். ஆனால் அந்த மகா கோலியாத்தை கொல்வதற்கு தேவன் பயன்படுத்தினது அவனை போன்ற ஒருவனை அல்ல, மாறாக ஒரு பாலகனை, ஒரு வாலிப பிள்ளையை தேவன் பயன்படுத்தினார்.
ஏன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பரிசேய கூட்டம் கும்பலாக சேர்ந்து அவரை ஈனமாய் பேசும் பொழுதும், அவருக்கு எதிராக செயல்படும் பொழுதும், அவருடைய வாயடைத்து அவர்களை பிரமிக்க செய்த விஷயம் என்ன? அங்கு பவனியாய் சென்ற இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு போன ஒரு வாலிபர் கூட்டம் அல்லது பாலகர் கூட்டம், குழந்தைகளின் கூட்டம். அவர்கள் எடுத்து சொன்னார்கள், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஓசன்னா என்று பாடும் பொழுது அவர்கள் பிரமித்தார்கள், சத்துருக்கள் குலை நடுங்கி போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தி இப்படிப்பட்ட இந்த மனிதனை குறித்து சொல்லிட்டுதான் இந்த மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டார். இந்த அற்பமாயிருந்தாலும் தேவன் நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் தகுதியற்றவனாயிருக்கிற மனுஷன்தான். ஆனால் இந்த மனுஷனை கூட கர்த்தர் படைத்தார். எப்படி படைத்தார் அதைத்தான் கீழே விளக்கி கொண்டு வரும் பொழுது அந்த மனுஷனை எப்படி படைத்தார் 8ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நீங்கள் வாசித்தால் பாருங்கள். 4 வாசியம். மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் மாத்திரம் என்றேன், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். படைப்பதற்காக தேவன் திட்டமிடும் பொழுது யார் போல் படைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார். யார் போல் படைக்கப்பட வேண்டும்? வேதத்தை அறிந்தவர்கள் நன்றாக தெரியும். தேவன் தம்முடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்கினார். உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர் ஆதாமை உண்டாக்குகிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த படைப்பிலே தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதன் ஆதாம், அவனுடைய கிரியேஷன் ஆர்டரிலே அவன் 3வது இடத்தில் இருப்பது போல, அல்லது 2வது இடத்துல, 3வது இடம் என்று சொல்லலாம் அல்லது 2வது இடம் என்று சொல்லலாம். காரணம், முதலாவது படைக்கப்பட்டது தேவதூதர்கள். தேவதூதர்கள் தான் முதலாவது படைக்கப்பட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாகத்தான் காணப்படாத எல்லா உலக பிரபஞ்சமும் படைக்கப்பட்டது. ஆனால் அந்த படைப்புகளுக்கு பின்னதாக மனிதன் படைக்கப்படுகிறார். மனிதனை படைக்கும் பொழுது தேவனுடைய திட்டம் அவன் தேவதூதனாயிருப்பதற்காக, தேவதூதனோடு சமமாயிருப்பதற்காக, அவனுடைய கிரியேஷன் ஆர்டரிலே படைப்பின் ஒழுங்கின்படி அவன் தேவதூதர்களுக்கு கீழாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவனுடைய படைப்பின் தன்மையை பார்க்கும் பொழுது அவன் மனிதன் தேவதூதரிலும் விசேஷித்தவன். காரணம் என்ன? தேவதூதர்கள் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக தேவதூதர்கள் மனிதர்களை விட இந்த விஷயத்திலே கீழானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவதூதர்களை தேவன் படைத்த பின்னதாக மனுஷனை படைக்கும் பொழுது தேவ சாயல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே தேவதூதர்களாக நாம் படைக்கப்படவில்லை, மனுஷனாக படைக்கப்பட்டார். ஆனால் விசேஷித்தவர்களாய் படைக்கப்பட்டிருக்கும். இதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? படைத்த பொழுது தேவன் என்ன செய்தார்? அந்த வசனங்களை தான் கீழே வாசிக்கும். தேவன் மனுஷனை படைத்த பின்னதாக அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதுகிறார், அவன் ஜீவ ஆத்துமாவார். படைக்கப்பட்ட மனுஷனை தேவன் எதற்காக படைத்தார்? 1ஆம் அதிகாரத்திலேயே, அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே அது விளக்கத்தை பார்க்கிறோம். மனிதனை தன்னுடைய அடிமையாக வைக்க வேண்டும் என்பதற்காக தேவன் படைக்கவில்லை. தான் படைத்தவர்களை ஆளுவதற்கு அரசனாகத்தான் ஆதாமை தேவன் படைத்தார். முதல் அரசன், இந்த உலகத்தை ஆளுகிற முதல் அரசன் யார் என்று கேட்டால் ஆதாமுடைய சந்ததி. தேவன் அவனுக்கு முதலாவது சிங்காசனத்தை கொடுக்கிறார், செங்கோலை கொடுக்கிறார், கிரீடத்தை கொடுக்கிறார், அவனை அகிலத்திற்கு அரசனாக மாற்றுகிறார். அவ்விதமாகத்தான் ஆதாம் மிகப்பெரிய பொறுப்பில் வைக்கப்பட்டான். காரணம், தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனுஷன் தான் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். அந்த மனிதன் தான் தேவனுடைய பிரதிநிதியாக தேவன் ஆளுகிற ஆட்சியை உலகத்தில் நிறைவேற்றுவதற்காக அவனால் முடியும் என்பதனால் அவ்விதமாய் உருவாக்கப்பட்ட பின்னதாக அவனுடைய ஆட்சி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நான் வாசித்த எபிரேயருக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், சகலமும் அவருக்கு கீழ்ப்படிய செய்தார், அவருக்கு கனமத்தையும் மகிமையும் முடிசூட்டினார். இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டதுதான். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த கனமும் மகிமையும். ஆனால் என்னவாயிற்று? இன்றைக்கு அவனுடைய ஆட்சிக்கு கீழாக எல்லாம் இருக்கிறதா? இல்லையே. ஒன்றும் அவனுக்கு ஆட்சிக்கு கீழாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவனை மிஞ்சுகிற நிலைமையிலே காணப்பட்ட காரணம் என்ன? அந்த ஆட்சியாளன் பொறுப்பிலிருந்து தவறிவிட்டார். தேவனுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய திட்டம் நிறைவேற்ற வேண்டிய ஆதாம் பிசாசுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போன பொழுது, பிசாசு தந்திரசாலி, அவன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். முதலாவது செங்கோலை பிடுங்குகிறார்.
இரண்டாவதாக சிங்காசனத்தை எடுத்து விடுகிறார். மூன்றாவதாக கிரீடத்தையும் பறித்து விடுகிறார். இன்றைக்கு அந்த சிங்காசனத்திலே இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனாகிய சத்ருவாகிய சாத்தான் ஆட்சி புரிந்து கொண்டிருப்பதைப் போல நாம் காண்கிறோம். இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அல்லது உலகத்தின் அதிபதி யார் என்று கேட்டால் நமக்கு நன்றாக தெரியும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அவருடைய ஆட்சிக்குள் கிடக்கிறது. காரணம், ஆதாம் ஆள வேண்டிய இடத்திலே இப்பொழுது அரசனாக இந்த பிசாசு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டிய கட்டாயம். ஆதாமினாலே மனித குலத்திற்கு என்னவெல்லாம் நஷ்டங்கள் வந்ததோ அந்த இடத்தில் ஆதாமை போல பிறந்து உலகத்தில் வந்து ஆதாம் எதை இழந்தாரோ அதையெல்லாம் மீட்டு தருவதற்காக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதாவதாரம் எடுத்தார். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 15 15ஆம் அதிகாரத்தினுடைய பாருங்கள் 15 45வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முதலாவது அது சிந்திக்கலாம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான். அப்ப முந்தின மனுஷன் யார்? அவன் ஜீவ ஆத்துமாவான ஆதாம் என்று வாசிக்கிறோம். நாம் அது வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் அந்த உருவாக்கி நாசியிலே ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வாசிக்கிறோம். ஆனால் அடுத்த வாசகத்திலே அந்த கம்பாரிசன் என்ன சொல்கிறார்? முந்தின மனுஷனாக ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான், ஆனால் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்வதன் பொருள் என்ன? முந்தின மனுஷன் ஆதாம் அவன் ஜீவ ஆத்துமா, ஆனால் அந்த ஜீவ ஆத்துமா மரணமடைந்ததை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அந்த ஜீவாத்துமா மரணமடைந்த பொழுது அந்த மரணமடைந்த ஜீவாத்துமாவை உயிர்ப்பிக்கிறதற்காக உலகுக்கு வந்தவர்தான் உயிர்ப்பிக்கிற ஆவியான தேவகுமார். அப்போ முதல் ஆதாம் அவன் மரணத்துக்கு உரியவனாக உருவாக்கப்பட்டான். அவன் மரிக்க முடியும், அவன் ஆத்துமா. ஆனால் உயிர்ப்பிக்கிறவர் யார் என்று கேட்டால் அது ஆவியானவர். அவருடைய பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த இரண்டை வித்தியாசத்தை புரிந்து இயேசு கிறிஸ்து ஆத்துமாவல்ல, அவர் ஆவியானவர் என்று ஆவியானவர் சொல்வதனாலே அவர் தெய்வத்திற்கு சமமானவர் என்பது இதன் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே தேவகுமாரன் மனிதனாக பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறார்? அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாகத்தான் உருவாகிறார். அப்ப 8ஆம் அதிகாரத்தில் ஆதாம் உருவாக்கப்பட்ட பொழுது தூதர்களிலும் சற்று சிறியவராக்கப்பட்டவராய் உலகத்தில் அவர் உருவாக்கப்பட்டார். அதை போலதான் இயேசு கிறிஸ்துவும் மனிதனாக உருவாக்கப்பட்ட பொழுது ஆதாமை போல என்று சொன்னால் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக்க, இந்த ஆர்டர் ஆஃப் கிரியேஷனிலே சிறியவராக்கப்பட்டவரை போல உலகத்தில் அவர் தோன்றுகிறார். ஆகவே அவர் உயிர்ப்பிக்கிறார். அதே வசனம் 47 வாசிக்கிறோம். 15:47 முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். அப்போ முதல் வாசித்த முந்தின மனுஷன் ஆதாம், இங்கே வாசிக்கிறோம் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். அப்போ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் தான். ஆனால் அவர் யார்? இரண்டாம் மனுஷனாக வந்தவர். இரண்டாம் மனுஷன், இரண்டாம் ஆதாம் அல்ல, இரண்டாம் மனுஷனாக வந்தார் என்று சொல்வதின் பொருள் நன்றாக புரிய வேண்டும். ஆதாமுக்கு பின்னாடி உலகத்தில் பிறந்த முதல் மனுஷன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நாம் நினைக்கலாம் ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்து இடையிலே எத்தனை ஆண்டுகள், எத்தனை நூற்றாண்டுகள் வித்தியாசம், எத்தனை கோடி மக்கள் பிறந்து இறந்து வாழ்ந்து இறந்து இருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து பிறந்ததிலே இரண்டாவது மனுஷனாய் பிறந்தவர். மற்றவர்கள் மனுஷங்கள் இல்லையான்னு கேட்டா மனுஷங்கள் இல்லை. காரணம் என்ன? ஆதாம் செய்த பாவத்தினாலே ஆதாமுக்குள் இருந்த தெய்வீகத்தன்மையும் ஆதாம் இழந்தான்,
மனிதத்தன்மையையும் ஆதாம் இழந்தான். அவன் மனுஷன் அல்ல என்ற முறையிலே அதற்கு பின் அவனுடைய சந்ததிகள் எல்லாமே பாவ சந்ததிகளாய் பிறந்ததினாலே மனிதனாய் பூரண மனிதனாய் பிறந்தவர்கள். ஒருவர் பூரண மனிதனாய் உருவாக்கப்பட்டார், இன்னொருவர் பூரண மனிதனாக பிறந்தார். அது இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த வசன அடிப்படையில முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மனிதன், மண்ணானவன். இயேசு கிறிஸ்து மண்ணானவன் அல்ல, அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், படைப்பாளர். அப்ப இதன் பொருள் என்ன என்று கேட்ட முதல் சொல்லும் பொழுது ஆவியானவர் சொன்னார், இங்க சொல்ல கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உருவாக்கினவர், இந்த முதல் மனிதனை உருவாக்கினவரும் உயிர்ப்பிக்கவரும் அவரே. வானத்திலிருந்து இறங்கி வந்து இன்று மனிதகுலத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்கிறவர் யார் என்று கேட்டால் அவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த கர்த்தர் யார்? வானத்துக்குரியவர். அதை குறித்து கீழே சொல்லும் பொழுது பரிசுத்தவான் உயிர்ப்பை குறித்து சொல்லுகிற விஷயத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? 49க்கு வரும் பொழுது, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. அப்ப நாம் யார்? நாம் ஆதாமினுடைய மண்ணின் சாயலை அணிந்திருக்கிறோம் என்று சொன்னால் மண்ணுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே வாசிக்கிற வசனம் 1ஆம் அதிகாரம் 24, 2ஆம் அதிகாரம் 24, 3ஆம் அதிகாரம் 24 ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அப்போ அவன் மண்ணுக்குரியவனாயிருந்து மண்ணுக்கு திரும்புகிறதை பார்க்க முடியும். நாமும் மண்ணுக்குரியவர்கள், ஆனால் மண்ணுக்குரியவர்கள் மண்ணுக்கு திரும்புவார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த பாக்கியம் என்னவென்றால், நாம் மண்ணின் சாயல் மட்டும் அணிந்தவர்கள் அல்ல. மண்ணுக்குரியது மண்ணுக்கு போகும், ஆனால் விண்ணுக்குரியது விண்ணவரிடத்திலே செல்லும். நாம் மரித்தாலும் பிழைத்து உயிர்ப்பிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்து. ஆனால் உயிர்ப்பின் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் அவருடைய செயலும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதனாலதான் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். ஆகவே சங்கீதம் 8 நான் வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதத்தை முழுமையாக எழுத்தாளன் மேற்கோள் காட்டவில்லை. நாம் பார்த்தோம். எதிரே முடிக்கிறார் பாருங்கள். அந்த வசனத்தை இன்றைக்கு நாம் நிறைவு செய்யலாம். அந்த கடைசியாக வாசித்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வாசித்த வசனம் நான் காண்பிக்கிறேன். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. இதுதான் அவர் அந்த சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இப்பொழுது அவர் சொல்லுகிறார். அப்படின்னா எல்லாமே அவர் கீழ்ப்படிந்திருக்கு. ஆனா அவர் சொல்லுகிறார், அவர் எழுப்புகிற சங்கீதம் அந்த சந்தேகம், அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோமே. இது நிஜ பட்டவர்த்தமான நிஜத்தன்மையோடு ஒரு உண்மையை சொல்லுகிறார். ஆதாமுக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்தார், சரிதான். ஆனால் ஆதாம் எல்லாம் இழந்து போயிட்டாரு, அவனுடைய ஆட்சி பறி போயிற்று. இன்றைக்கு அவனுக்கு ஆளுகை இல்லையே, அவனுடைய அதிகாரத்திற்கீழாக ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவர் விளக்குகிறார். எதற்காக இப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், ஆதாம் இப்பொழுது இழந்தவன், இழக்கும்படியாக அவன் காரணியாய் இருந்தவன். ஆனால் அப்படி இருந்த அதனாலதான் கீழே பாருங்கள் அழகாக தொடங்குகிறதை பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்? அதாவது சகலத்தை அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். என்றாலும் கவனியுங்கள், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்து நிமித்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்ப இந்த வசனத்தை 9ஆம் வசனத்தை 10ஆம் இணைத்து சொல்லணும். ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் 9ஆம் வசனத்தை இத்தோடு இணைத்தேன். காரணம், மனித அவதாரத்தோடு அதை இணைப்பதற்கு காரணம், ஆதாமுக்குள் நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அந்த இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுப்பதற்காக ஆதாமை போல தெய்வதூதர் சிறியவராக்கப்பட்டவராக மரியாளின் கற்பப்பையிலே கன்னிகையினுடைய உதரத்திலே அந்த தேவகுமாரன் மனுஷனாக பிறக்க வேண்டியதாயிற்று. இதுதான் கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த ஜங்ஷன், அங்கே கொண்டு நிறுத்துகிற. எதற்காக இயேசு கிறிஸ்து வரணும் என்று கேட்டால், ஆதாம் என்னெல்லாம் தப்பு பண்ணி நமக்கு பாதிப்புகளை கொண்டு வந்தார். ஆதாம் செய்த பாவத்தினாலே மனித குலத்தின் மேல் குற்றம் சாட்டப்பட்டது, கில்ட் வந்தது. அதை போல
பனிஷ்மெண்ட், தண்டனை வந்தது. தண்டனை என்ன? மரணம். ஆதாம் பாவம் செய்த பொழுது நாம் ஆதாமினுடைய அறையில இருந்ததினாலே நாமும் பாவிகளாய் எண்ணப்பட்டோம். நாம் கவுண்டட் என்று வாசிக்கலாம். அல்லது அந்த பாவம் நம்மில் திணிக்கப்பட்டது. ஆதாம் பாவம் செய்தார், நாம் பாவம் செய்யவில்லை, சரிதான். ஆனால் ஆதாமின் சந்ததியாயிருப்பதனாலே ஆதாமுடைய குற்றம் நம்மேல் விழுந்தது. நாமும் மரணத்திற்கு விதிக்கப்பட்டு தீர்ப்பு பெற்றவர்கள், நம்முடைய ஆளுகை இழந்தவர்கள். ஆகவேதான் அந்த ஆளுகை நமக்கு திருப்பி கொடுப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை மனிதனாக பூமிக்கு அனுப்பி, அவருக்கு இந்த பகுதியில நான் பின்னாடி சொல்லுகிறேன், அவருக்கு இந்த பகுதியில கொடுக்க பெறுகிற, அதாவது மனுஷகுமாரன் என்று சொல்லுகிற அந்த அவருக்கு கொடுக்க பெற்ற பெயர் 10ஆம் வசனத்திலே அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை என்று பார்க்கிறோம். அப்போ தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தார். அவர் யாரானார் என்று கேட்டால் நம்முடைய இரட்சிப்பின் அதிபதி. காரணம் என்ன? 1ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே அந்த இரட்சிப்பை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பி, இந்த இரட்சிப்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை என்றால், இவ்விதமாய் தேவன் தேவகுமாரனை மனுஷகுமாரனாக பூமிக்கு அனுப்பி சிலுவையில சம்பாதித்த இரட்சிப்பின் மகத்துவத்தை அறிந்தும் கேட்டும் கூட ஒருவன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவன் தண்டனைக்கு எப்படி தப்ப முடியும் என்றுதான் அங்கே கேட்கிறார். ஆகவே இந்த பகுதிக்கு நான் பெயர் சூட்டி இருக்கிறது, தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். ஆனால் இன்றைக்கு அவர் யார் என்று கேட்டால் நம்முடைய இரட்சிப்பின் அதிபதி, the captain of our salvation. இந்த கேப்டன் தான் நமக்கு இரட்சிப்பை தந்தார். இந்த கேப்டன் தான் நம்மை இரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார். இந்த கேப்டன் தான் நம்ம இரட்சிப்புக்காக ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு இரட்சிப்பு பூர்த்தீகரிப்பதற்காக, நிறைவேற்றுவதற்காக நமக்கு முன்னதாக கேப்டனாக புறப்பட்டு போகிறார். இந்த கேப்டனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சத்ரு உலகத்தில் இல்லை. காரணம், அந்த 14ஆம் வசனத்திலே ஒரு அதிகாரியை குறித்து வாசிக்கிறோம், மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை என்று வாசிக்கிறோம். இரட்சிப்பின் அதிபதி, மரணத்திற்கு அதிகாரியாகி பிசாசனை கொன்றவன், தன்னால் மீட்கப்பட்டு மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜீவவரீந்தம் எல்லாம் மரண அடிமைகளாயிருந்த நம்மை விடுவித்து அந்த சத்ருவுக்கு முன்னதாக நம்மை இப்பொழுது ஜெயோத்சவமாக நம்மை முன் சென்று நடத்தி நம்மை இரட்சிப்புக்குள் பூரணத்திற்குள் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த இரட்சிப்பின் நாயகரை, இந்த அதிபதியை முழுக்க நம்பலாம். இவருக்கு நாம் செலூட் செய்யலாம். காரணம், இவர் நம்மை ரட்சித்தார், இவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய இரட்சிப்பின் அதிபதி என்று சொன்னால் இனியுள்ள நாட்களிலும் நம்முடைய இரட்சிக்கப்பட்ட இரட்சண்ய கூட்டத்திற்கு முன்னதாக நடந்து சென்று அவர்களை முழுமையான இரட்சிப்புக்குள் கொண்டு செல்கிற வரைக்கும் பொறுப்பெடுக்கக்கூடிய வெற்றி வேந்தனாகிய உயிர்த்தெழுந்த இரட்சண்யத்தின் நாயகர் இயேசு. அவருக்கு முன்னதாக மரணத்தின் அதிகாரியாக பிசாசு கூட எதிர்த்து நிற்க முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே தான் இதே புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 25 வாசிக்கும் பொழுது அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறதுனாலே என்று வாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த நாளிலே நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லது இன்றைக்கு இரட்சணை நாளாக உங்களுக்கு மாறட்டும். அப்படி நீங்கள் இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட கூட்டமாய் ஒருமுறை மாறினார், இரட்சண்யத்தின் தலைவர், the captain of our salvation, he will take you through, he will lead us you through to the eternal security. இதைதான் நான் சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.